மணி 6 ஆச்சு. எங்கள் வீட்டு துரைய இன்னும் ஆளை காணோம். கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. இந்த பக்கம் இங்கே இருக்கிற கிரவுண்டுக்கு போயிருக்காரா, இல்லை வேர்ல்டு கப் நடக்கிற கிரவுண்டுக்கு போயிருக்காரான்னு தான் தெரியலை. ஸோ இன்னும் வரல. நானும் ஃபோன் பண்ணி பார்த்ததுக்கு வந்து மார்னிங் மேட்ச் இல்லை, ஈவினிங் மாற்றிட்டாங்க, ஆஃப்டர்நூன் மாற்றிட்டாங்கன்னு எவ்வளோ கதை. அப்படி அந்த கிரிக்கெட்டில் என்னதான் இருக்குது? கடைசி வந்து எத்தனை ரன்னுன்னு கேட்டால் ஒரு 10 ரன்னு 12 ரன்னு. இதுக்கா நீ இந்த மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கிடந்தாரு அப்படின்னு தான் எனக்கு தோணும். இதில் வந்து அடுத்தவனை அந்த பால் போடுறவனை வந்து குறை சொல்கிறது, அவன் இப்படி போட்டுட்டான் அப்படி போட்டுட்டா, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு. எப்படியோ அவுட் ஆகிட்டீங்களே. எப்போவுமே இந்த ஆம்பளைங்களுக்கு வந்து பண்ணுற தப்பை வந்து ஒத்துக்கிறதுக்கு தைரியமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா, என் ஹஸ்பண்ட் கூட நான் வண்டியில் போகிறப்ப எதுக்க வரவே ஒழுங்காக தான் வருவான். இவராக போய் எங்கிட்டாவது லைட்டாக தடுமாறுவோம், விழுந்ததெல்லாம் இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை குறை சொல்கிறது, அவன் இப்படி வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி வந்தனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு. இது வந்து உண்மையாகவே ரொம்ப 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 தப்பான. பசங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணால் அதை ஒத்துக்கோங்க, ஒத்துக்கிறதுல வந்து ஒரு தப்புமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் ரொட்டீன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீட்டில் உள்ள எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு என்னோட செகண்ட் பேட்ச் சாப்பாடும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா ரசம் வச்சு மீன் வறுவல் வச்சு சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ரசம் வச்சு மீன் பொரித்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு, என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து குளிக்க போகிறப்ப வந்து வீடு கதவெல்லாம் நம்ம மூடி, ஏன்னா இது அவுட்டர் மூடிட்டாலும் நான் தம்பிங்களை உள்ளே விட்டுட்டு மூடி வச்சுட்டு தான் நம்ம குளிக்க போவோம். ஸோ வந்து நான் கோழியை வந்து உள்ளுக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே விடாமல் நான் போயிட்டேன். ஸோ 6 மணி ஆயிடுச்சு. இவர் வரும்போது பார்த்தா கோழியை காணோம். எனக்கு ஒரே திட்டு வேற. நான் திருப்பி கத்தலான்னு பார்த்தேன், பட் எதுக்கு, சரி ஓகே நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் தான் விட்டு கொடுத்து போகிற ஒரே பொண்ணு. தேங்க்யூ. என்னோட சேனல்